Next question பார்க்கலாம். During complete combustion of 1 mole of butane, 2658 kilojoule of heat is released. The thermochemical reaction for above changes in the following questions. Two statements A and R are given. சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, டியூரிங் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் பியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பியூட்டேன் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா கம்பியூஷன் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதுவோமா? பியூட்டேனுக்கு ஃபார்முலா என்ன? பியூட்டேன்னா 4 கார்பன்ஸ் இருக்கும். ஸோ C4H10. ஓகே, ஸோ பியூட்டேன் எடுத்தாச்சு. இது வந்து கேஸ். ஓகே, கம்பஷன்னா கண்டிப்பாக என்ன இருந்தால் கம்பஷன் ஒன்றும் இல்லை, எரிதல். அதான் என்ன ப்ரெசன்ஸில் எரிதல் நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ இப்போ கம்பஷன் அப்படின்னாவே நம்ம என்ன போட்டுக்கணும்? ஆக்சிஜன் போட்டுக்கணும். அப்போ பியூட்டேன் ஆக்சிஜனோட சேர்ந்தா எப்பயுமே என்ன தான் ப்ராடக்ட் கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் கிடைக்கும். ஓகேவா? எஸ். இங்க கொஸ்டின் இப்ப பார்க்கலாம். டியூரிங் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் பியூட்டேன். பியூட்டேன் எத்தனை மோல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 1 மோல் தான் பியூட்டேன் எடுத்துக்கிறாங்க. அப்படி கம்பஷன் நடக்கும் போது 2658 கிலோஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு. எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? ஓகே, 2658 கிலோஜூல் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தட் இஸ் எக்ஸோதெர்மிக். ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆனால் அது எக்ஸோதெர்மிக். ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணால் அது எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். இங்கே ஹீட் வந்து ரிலீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். புரியுதா? ஸோ இப்போ கம்பஷன் ஆஃப் பியூட்டேன் அப்படின்னா 1 மோலு. அப்போ இது முன்னாடி 1 தான் இருக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பியூட்டேன் எத்தனை இருக்கணும்? 1 இருக்கணும். கம்பஷன்றதுனால ஆக்சிஜன் போட்டு பியூட்டேனும் ஆக்சிஜனும் சேர்ந்து எனக்கு ப்ராடக்ட் என்னதான் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் கிடைக்கும். தென் நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த கன்வர்ஷன்ல அப்படின்னா -2658 இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸோதெர்மிக், தட் இஸ் ரிலீஸ்டுனா நான் முன்னாடி என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன் போடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, 2 moles of butane plus oxygen gives carbon dioxide plus water. இங்கேயும் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -2658ன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, பியூட்டேன் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். ஆனால் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாரு, 1329ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் இல்லை. பிகாஸ் நம்ம சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2658 கிலோஜூல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ இது இல்லை. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, C4H10 plus oxygen gives carbon dioxide plus water. இங்கே எவ்வளோ? 2658 கிலோஜூல் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பியூட்டேன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். இங்க எனர்ஜி +2658ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல வந்து எனர்ஜி ரிலீஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சைன் என்னதான் இருக்கணும்? மைனஸ் தான் இருக்கணும். ஸோ அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் இது 1329, அது இல்லை. ஸோ அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, எண்டோதெர்மிக் கொடுத்துருக்காங்க, சைனு பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுல யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கொஸ்டினை பாருங்க, 1 மோல் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1 மோல் ஆஃப் பியூட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, பியூட்டேன் எத்தனை மோல் இருக்கு? 2 மோல்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ சி பாருங்க, 1 மோல் பியூட்டேன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் வருது. 2658 கிலோஜூல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் சி. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெல்டா யூ நாட், இங்கே எஃப் போட்டிருக்காங்க. எஃப்னா ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா யூ நாட். இங்கே நாட் அப்படிங்கிறது அதோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே,
So delta U naught F of formation of methane in gaseous state at certain temperature is 393 kilojoule per mole. The value of delta H formation naught is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் டெல்டா யூ கொடுத்துட்டாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேனோட டெல்டா யூ நாட் வேல்யூ. டெல்டா யூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டர்னல் எனர்ஜியை தான் முன்னாடி டெல்டா இ அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டெல்டா யூ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே என்னன்னா இன்டர்னல் எனர்ஜியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. டெல்டா யூ வந்து -393 கிலோஜூல் பர் மோல்னு கொடுத்துட்டாங்க. டெல்டா ஹெச் நாட் ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அது மேபி டெல்டா யூ அண்டு டெல்டா ஹெச் நாட் வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஆர் விச் இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு டெல்டா யூ நாட்டாக இருக்கலாம், ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டெல்டா யூ நாட்டாக இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு டெல்டா யூ நாட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்மேஷன் அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி எழுதணும், ஃபார்ம் ஆக போகுது ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட், மீத்தேன் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்போ மீத்தேனை எந்த சைடு எழுதிக்கணும்னா ப்ராடக்ட் சைடு எழுதிக்கணும். இப்போ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கார்பன், இன்னொன்று ஹைட்ரஜன். ஸோ இப்போ ரியாக்ஷன் எப்படி எழுதணும்னா கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன், கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன். கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், ஹைட்ரஜன் வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். இதுல ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது எப்பயுமே வந்து பிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம், மீத்தேன் இன் கேசியஸ் ஸ்டேட். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 4 ஹைட்ரஜன். ஸோ இங்க முன்னாடி 2 போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டெல்டா ஹெச் ஃபார்மேஷனுக்கு என்ன பண்ணணும், ரியாக்ஷனை எழுதணும். ஓகே, கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மீத்தேன். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேனுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், டெல்டா யூக்கும் டெல்டா ஹெச்சுக்கும் தானே ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா NCERT. இதுதான் டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா NCERT. இது டெல்டா ஹெச்ங்கிறது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் என்தால்பி. டெல்டா யூ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. டெல்டா NG அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, டெல்டா NG அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. டெல்டா Nங்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்க டெல்டா அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணும், எல்லா இடத்துலயும் டெல்டா போட்டாவே என்ன சொல்லுவோம், டிஃபரன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், டெல்டா போட்டோம்னா டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்ப NGக்கு ஃபார்முலா டெல்டா NG இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, ஸோ டெல்டா NG இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கீழே G கொடுத்துருக்காங்க. Gங்கிறது என்னன்னா கேசியஸ் ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் எடுக்கும்போது அந்த ரியாக்ஷன்ல யாரெல்லாம் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸை மட்டும்தான் இங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? எஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, NP மைனஸ் NR. NPங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட். இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸை யாருக்கு மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எந்த எலிமெண்ட்ஸ்லாம் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கோ அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸை மட்டும்தான் நம்ம கவுண்ட்ல எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம்முக்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, NP மைனஸ் NR நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கேசியஸ் ஸ்டேட்ல இது 1 தான் இருக்கு இந்த சைடு, ப்ராடக்ட் சைடு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் பார்த்தோம்னா கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் தான். கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, அப்ப இதை நம்ம எடுத்துக்க கூடாது. கேசியஸ் ஸ்டேட்ல யார் மட்டும்தான் இருக்கா, ஹைட்ரஜன். எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, 2 மோல்ஸ்.
அப்போ ப்ராடக்ட் 1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் 1, ரியாக்டன்ட் 2, ஸோ ஆன்சர் இஸ் -1. அப்போ இப்போ நம்ம டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், என்னன்னு -1. இப்போ இந்த டெல்டா என்ஜியோட வேல்யூவை வச்சு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, if suppose delta ng is equal to பாசிட்டிவா இருந்தா டெல்டா ஹெச் கிரேட்டர் தென் டெல்டா யூவா இருக்கும். டெல்டா என்ஜி வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்தா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்னு வரும். இதுவே டெல்டா என்ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் லெஸ் தென் டெல்டா யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டின்ல ட்ரிக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். சரியா? டெல்டா என்ஜி பாசிட்டிவாக இருந்தால் டெல்டா ஹெச் கிரேட்டர் தென் டெல்டா யூவாக இருக்கும். ஈக்குவல் டு 0வா இருந்தால் டெல்டா ஹெச்சும் டெல்டா யூவும் ஈக்குவலாக இருக்கும். டெல்டா என்ஜி வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் லெஸ் தென் டெல்டா யூவா இருக்கும். இப்போ நமக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன்ல டெல்டா என்ஜி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், டெல்டா ஹெச் லெஸ் தென் டெல்டா யூ. ஸோ பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, டெல்டா ஹெச் லெஸ் தென் டெல்டா யூ. ஸோ ஆப்ஷன் பி. புரியுதா? Delta H less than delta U. So second option is the correct answer for this question. Purida? Next question. In an adiabatic process, no transfer of heat takes place between system and surroundings. Choose the correct option for free expansion of an ideal gas under adiabatic condition from the following. சரி, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அடியபேட்டிக்னா நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சிஸ்டம் சரௌண்டிங். கரெக்ட். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் என்ன இருக்காது, இதான் சிஸ்டம்னு வச்சுப்போம். ஓகே, இதை சுற்றி இருக்கிறத தான் சரௌண்டிங்னு சொல்லுவோம். இது சிஸ்டம்னு சொல்லுவோம், இது சரௌண்டிங். இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எதுவும் இல்லை. ஹீட் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா Q இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம், 0. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஹீட் டிரான்ஸ்ஃபர் இல்லை, தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அண்டர் அடியபேட்டிக் கண்டிஷன். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா P external pressure, P external என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும். P external 0 அது அப்படி இருந்துச்சுன்னா ஒர்க் டன்னும் கண்டிப்பா என்ன இருக்கும், வெளியில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எதுவும் இல்லை. அப்ப ஒர்க் டன் என்னவா இருக்கும், 0. புரியுதா? ஸோ அப்ப W 0 ஆயிடுச்சு, Qவும் 0. அப்ப W 0 Q 0 இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். பாருங்க, Q இஸ் ஈக்குவல் டு 0 இதுலயும் இருக்கு, W இஸ் ஈக்குவல் டு 0 இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேர்ட் ஆப்ஷனும் பாருங்க, Q இஸ் ஈக்குவல் டு 0, T இஸ் ஈக்குவல் டு 0, W ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப மீதி ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஏவா சியா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுல பார்த்தோம்னா ஏல டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு, சில டி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப ரெண்டுல எதுன்னு பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் லா டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா U பிளஸ் W. இதான ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதுல Q0 W 0, அப்ப டெல்டா U கூட என்னவா தான் இருக்கும், 0 தான். புரியுதா? Q 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒர்க் டன்னும் 0, அப்ப டெல்டா U இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. இந்த ஒர்க் டன் டெல்டா U சொல்லியிருக்கோம்ல, இன்டர்னல் எனர்ஜி 0. இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்ப இது 0னா திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப answer C is the correct option for this question. புரியுதா? Q0, T0, W is also equal to 0. Next question பார்க்கலாம். The entropy change can be calculated by using the expression delta S is equal to Q reversible by T. When water freezes in a glass beaker
choose the correct statement among the following. இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா என்ட்ரோபி சேஞ்சை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரோபி அப்படின்னா என்னன்னு தெரியணும். என்ட்ரோபி இஸ் நத்திங் பட் இட் இஸ் என்ட்ரோபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரோபி அப்படின்னா randomness or disorderness of a molecule. randomness or disorderness of a molecule. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா என்ட்ரோபி. இப்போ ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாலிட் இருக்கு, ஒரு ஐஸ் கியூபே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு ஐஸ் கியூப் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? க்ளோஸ்லி பேக்டு, ஒரு ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இது வந்து சாலிட். சரியா? நெக்ஸ்ட் ஒரு லிக்விட் எடுத்துப்போம். இதே ஐஸ் கியூப் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு, லிக்விட் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்த ஆர்டர்னஸ் இங்க ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்குல்ல ஆட்டம்ஸ், இதே மாதிரி இங்க லிக்விட்ல அரேஞ்ச் ஆயிருக்குமா? இல்ல. இந்த அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கும். அதனாலதான் இங்க என்ன இருக்கு? இது லிக்விடா இருக்கு. அடுத்தது தேர்டு பாருங்க, கேஸ். கேஸ் பார்த்தோம்னா இன்னும் தள்ளி தள்ளி போயிடும். அப்ப இங்க வந்து இதை விட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க எப்படி இருக்கும்? இம்ப்ராப்பரா இருக்கும். அப்ப சாலிட்ல இருந்து கேஸா மாறும்போது அந்த ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்த ஆட்டம்ஸ் எப்படி வந்துருச்சு? டிஸ்ஆர்டர்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதுதான் ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆர்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ட்ரோபி ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ட்ரோபி இல்ல. என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப சாலிடை விட லிக்விடுக்கு வரும்போது கொஞ்சம் என்ட்ரோபி அதிகமா இருக்கும். ஓகே, இங்க என்ட்ரோபி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுவே கேஸுக்கு போகும்போது என்ட்ரோபி இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். பிகாஸ் இங்க எப்படி இருக்கு? ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க? கேசியஸ் மாலிக்யூல்ஸ்ல. புரியுதா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு. ரேண்டமா எங்க தான் அரேஞ்ச் ஆயிருக்கும்? கேசியஸ்ல தான். அப்ப என்ட்ரோபி யாருக்கு அதிகம்னா கேசியஸ் மாலிக்யூல்ஸ்க்கு தான் என்ட்ரோபி அதிகம். புரியுதா? ஸோ இதுதான் என்ட்ரோபிக்கான டெஃபினிஷன். randomness or disorderness of a molecule தான் என்ட்ரோபின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். when water freezes in a glass, when water freezes in a glass beaker அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்டர் ஃப்ரீசஸ் இன் a glass beaker. இப்போ இதுதான் ஒரு கிளாஸ் பீக்கர். இதுல நான் வாட்டர் வச்சிருக்கேன். இந்த வாட்டர் என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இதுதான் என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம், சிஸ்டம்னு சொல்லுவோம் இங்க. ஓகே, எங்க ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குதோ அதுதான் சிஸ்டம். அப்ப ஒரு கிளாஸ் பீக்கர்ல நான் ஐஸ் தட் இஸ் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட்ல வச்சிருக்கேன். ஸோ இதை நான் சிஸ்டம்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த கிளாஸ் பீக்கருக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிளேஸை நான் என்னன்னு சொல்லுவேன்? சரௌண்டிங் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இப்ப சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரோபி எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரோபி 0. சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரோபி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் ஆர் 0வா இருக்கும் சிஸ்டத்துக்குள்ள. ஏன் அப்படின்னா அங்க ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ் இருக்காது. பிகாஸ் ஐஸா இருக்குல்ல, சாலிட் ஸ்டேட்ல இருக்க ஆட்டம்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? கிட்ட கிட்ட ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். அப்ப அங்க என்ட்ரோபி கம்மியா இருக்கும். இதுவே சரௌண்டிங்ல என்ட்ரோபி எப்படி இருக்கும்? இது வந்து சரௌண்டிங். ஓகே, வெளியில எப்படி இருக்கும் என்ட்ரோபி? எல்லா கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸும் எப்படி இருக்கும்? கண்ணா பின்னன் ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப சரௌண்டிங்ல என்ட்ரோபி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். புரியுதா? எஸ், என்ட்ரோபி சரௌண்டிங்ல அதிகமா இருக்கும், சிஸ்டத்துல கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? எஸ்ங்கிறது என்ட்ரோபி. என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும், டிக்ரீசஸ். அண்ட் சரௌண்டிங் எப்படி இருக்கணும்? இன்க்ரீசஸா இருக்கணும். பாருங்க, சி ஆப்ஷன் பாருங்க. entropy of system decreases but entropy of surrounding increases. So this is the
correct answer for this question. இங்க கொடுத்திருக்க water freezes in a glass beaker அந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு அதை சிஸ்டமாவும் அதை சுற்றி இருக்க பிளேசஸ் சரௌண்டிங்காக வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்துலேயும் சரௌண்டிங்லேயும் என்ட்ரோபி எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். On the basis of thermochemical equations 1, 2 and 3, find out which of the algebraic relationship given in option A to D is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 thermochemical equations கொடுத்திருக்காங்க. graphite plus oxygen gives carbon dioxide, graphite plus half O2 gives carbon monoxide, third equation carbon monoxide plus half O2 gives carbon dioxide. 3க்கு delta H formation வந்து கொடுத்திருக்காங்க. X, Y, Z ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து Z is equal to X plus Y, B வந்து X is equal to Y minus Z, C X is equal to Y plus Z and D is Y is equal to 2Z minus X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்கும் போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் 3 ஈக்குவேஷன்ஸ் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஆட் பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன் வரும். சரியா? ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், தேர்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்க்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் half O2 gives கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் என்னவா இருக்குது, கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த 2 ஈக்குவேஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஈக்குவேஷனில் பாருங்க கார்பன் மோனாக்சைடு இல்லை, இந்த ஈக்குவேஷனில் பாருங்க கார்பன் மோனாக்சைடு இருக்கு, ஆனால் ப்ராடக்ட் சைடு இருக்கு. ஆனால் இது எந்த சைடு வரணும், ரியாக்டன்ட் சைடு வரணும். புரியுதா? அப்பதான் இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா தேர்ட் ஈக்குவேஷன் வரணும்னு சொன்னல. இங்க CO ரியாக்டன்ட் சைடு இருக்கு, ஆனா இந்த ஈக்குவேஷன்ல எங்க இருக்கு, ப்ராடக்ட் சைடு இருக்கு. அப்ப நான் இதை ரியாக்டன்ட் சைடு கொண்டு வரணும். புரியுதா? நெக்ஸ்ட் அப்புறம் half O2 gives கார்பன் டை ஆக்சைடுன்னு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு எந்த சைடு இருக்கு, ப்ராடக்ட் சைடு இருக்கு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் பாருங்க, இதுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இது அப்படியே ப்ராடக்ட் சைடு தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். ஆனா செகண்ட் ஈக்குவேஷன்ல CO எங்க இருக்கு, ப்ராடக்ட் சைடு இருக்கு, அதை நம்ம எங்க கொண்டு வரணும், ரியாக்டன்ட் சைடு கொண்டு வரணும். அப்ப ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். சொல்றது புரியுதா? எஸ், இப்போ நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்ட் சைடு தான் இருக்கு, இதுலயும் ப்ராடக்ட் சைடு. ஸோ அப்படியே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை. எழுதலாமா? எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கார்பன் கிராஃபைட்டு பிளஸ் O2 கேஸ் gives கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இதுக்கு டெல்டா H ஃபார்மேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, X கிலோஜூல் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு சொன்னேன், கார்பன் மோனாக்சைடு ப்ராடக்ட் சைடு இருக்கு, நமக்கான எங்க வரணும், ரியாக்டன்ட் சைடு. அப்ப இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்றேன், இதை வந்து ரியாக்டன்டாவும் இதை ப்ராடக்டாவும் எழுத போறேன். ஓகேவா? ஸோ எழுதுறேன் பாருங்க. கார்பன் மோனாக்சைடு கேஸ் gives carbon in graphite state, okay, plus half O2. எழுதியாச்சா? இதுக்கு டெல்டா H ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு Y கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது இங்க பிளஸ்ஸா இருக்கிறது இப்போ என்ன சைனா மாறிடும், மைனஸா மாறிடும். சொல்றது புரியுதா? இந்த ரியாக்ஷனை நான் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ இங்க சைனும் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். இங்க பிளஸ் ஒய்ன்னு இருந்தா நான் என்ன போட்டுக்கணும், இங்க மைனஸ் Y கிலோஜூல் பர் மோல். ஓகேவா? சரி, இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதுனா என்ன வரணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா தேர்ட் ஈக்குவேஷன் வரணும். வருதான்னு பார்க்கலாமா? எஸ், பாருங்க இங்க CO இருக்கா, ஓகே. எஸ், எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ இந்த ரியாக்டன்ட் சைடு கிராஃபைட் இருக்கு, இங்க ப்ராடக்ட் சைடு கிராஃபைட், கேன்சல் பண்ணிடலாமா? எஸ், இங்க ரியாக்டன்ட்ல ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கு, இங்க half ஆக்சிஜன் இருக்கு. ஒரு half, ஒன்னுல half போயிடுச்சுன்னா இங்க ரிமைனிங் ஒரு half O2 இருக்குமா?
எஸ் அவ்வளோதான் கேன்சல் பண்ண முடியும், மீதி எதுவும் கேன்சல் ஆகாது. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறேன் பாருங்க. இங்கே என்ன இருக்கு, CO கேஸ் ப்ளஸ் half O2 இருக்கா ரியாக்டன் சைடு, half O2 கேஸ் gives என்ன கிடைச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அப்புறம் Z தானே, Z இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இங்க மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இங்க புரியுதா, Z இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய். புரியுதா பாருங்க. எஸ் இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சா பாருங்க. CO பிளஸ் half O2 gives CO2. பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன், CO பிளஸ் half O2 gives CO2. டெல்டா H ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு Z கிலோஜூல் பர் மோல். இந்த Z தான் இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்போ Z இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், டிக் பண்ண வேண்டியதான். புரியுதா, எஸ் பாருங்க. Z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும், இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y minus z, y minus z இதுவும் வராது. ஓகே, இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. x is equal to x அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், z பிளஸ் ஒய்ன்னு ஆயிடும். ஸோ அப்போ x is equal to y பிளஸ் zன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. x is equal to y plus z. So this is the correct answer for this question. புரியுதாமா? Next question பார்க்கலாம். Consider the reaction given below. On the basis of these reactions, find out which of the algebraic relations given in option A to D is correct. அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் இன் gaseous state plus 4 hydrogen atoms. ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கு. gives methane. ஓகே, டெல்டா H is equal to x கிலோஜூல் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் C graphite plus hydrogen 2 hydrogen molecules gives methane gas. இங்கே டெல்டா H is equal to y கிலோஜூல் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெண்டுமே என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், தட் இஸ் மீத்தேன் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. கார்பன் இன் gaseous ஸ்டேட் பிளஸ் 4 ஹைட்ரஜன், இது வந்து எலிமெண்டல் ஆர் அட்டாமிக் ஃபார்ம்ல இருக்கு, gives மீத்தேன் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு மீத்தேன் அப்படிங்கிற ஒரு gaseous மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இங்க எந்த பாண்டும் பிரேக் ஆகல, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்மாக தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாண்ட் ஃபார்மேஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவோம்னா, டியூரிங் பாண்ட் ஃபார்மேஷன் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் தான் ஆகும். ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆனால் அதை வந்து எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோதெர்மிக்னா என்னது, ஹீட் எனர்ஜி ரிலீஸ்டு, எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக். அப்போ இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் தான் நடக்குது. எப்பயுமே பாண்ட் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அங்கே எனர்ஜி ரிலீஸ் தான் ஆகும், தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா H is equal to x கிலோஜூல் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் ஃபார்ம் ஆகும்போது எக்ஸ் கிலோஜூல் பர் மோல் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, C கிராஃபைட்னு கொடுத்துருக்காங்க, சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, பிளஸ் 2 hydrogen molecules gives methane gas ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க டெல்டா H is equal to y கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. சரி, y கிலோஜூல் பர் மோல். ஓகே, இப்போ இங்க C கிராஃபைட் இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, பிளஸ் ஹைட்ரஜன், இங்கேயும் மீத்தேன் ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்க இந்த கார்பன் இன் சாலிட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்னவா மாறும்னா கேஸா மாறும். கார்பன் என்னவா மாறும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதே மாதிரி இங்க மாலிகுலர் ஹைட்ரஜன் என்னவா மாறும்னா அட்டாமிக் ஹைட்ரஜனா மாறும்.
அப்போ இந்த கிராஃபைட் சாலிட்லேருந்து கேஸாக மாறுதுல்ல, அதாவது சப்ளிமேட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த சாலிட் கேஸாக மாறும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா பாண்ட் பிரேக்கிங் நடக்குது. புரியுதா? எஸ், பிரேக்கிங் நடக்குது. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் மாலிக்யூலாக இருக்குது, H2ஆக இருக்குது, அது வந்து ஆட்டமாக மாறுது. அப்போ இங்கேயும் என்ன நடக்குது? பாண்ட் பிரேக்கிங். அப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா பாண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ பாண்ட் பிரேக்கிங்காக இருந்தால் அது என்ன ரியாக்ஷன்னு சொல்லுவோம்னா எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஷியஸ் கார்பனும் ஹைட்ரஜன் அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்குல்ல, இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மீத்தேன் கிடைக்கும். அப்போ இந்த கார்பன் இன் சாலிட் ஸ்டேட் பிளஸ் ஹைட்ரஜன் மீத்தேனா கொடுக்குது. இதுக்குள்ள என்ன ஒரு ஸ்டெப் நடந்திருக்கும், ரியாக்ஷன், அதோட மெக்கானிசம்னு கூட சொல்லலாம். இது என்ன நடந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த சாலிட் வந்து கேஸாக மாறி இருக்கும், இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் அட்டாமிக் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும், அப்புறம் இது ரெண்டும் கம்பைன் ஆகி எங்க மீத்தேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த செகண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே பாண்ட் பிரேக்கிங் நடந்திருக்கு, தட் இஸ் எண்டோதெர்மிக். அப்போ எண்டோனா ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அப்போ ஹீட் எனர்ஜியை கொடுத்தாதான் இங்கே என்ன நடக்கும்? ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஆனால் இங்கே எனர்ஜி என்னாச்சு? ரிலீஸ் ஆச்சு. அப்போ இந்த ரெண்டு பேரில் யார்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோதெர்மிக், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இங்கே இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இந்த மீத்தேன் ஃபார்ம் ஆகணும்னா எண்டோதெர்மிக், அப்போ எனர்ஜி நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ இங்கே வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கு, இங்கே தான் அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், இங்கே எக்ஸ் தானே எனர்ஜி, இங்கே ஒய் கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸ் தான் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு கம்பேர்ட் டு ஒய். ஸோ இப்போ ஆன்சர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். புரியுதா? எஸ். Next question பார்க்கலாம். The enthalpies of elements in their standard states are taken as 0. Okay, the enthalpy of formation of a compound, enthalpy of formation of compound negative இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், is never negative. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. enthalpy of formation of a compound எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம்? மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம் ஆர் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, இது எய்தர் எண்டோதெர்மிக்கா இருக்கலாம் ஆர் எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம். ஸோ அதனால மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். question பார்க்கலாம். enthalpy of sublimation of a substance is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். சப்ளிமேஷன் இஸ் நத்திங் பட் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு கேஸ். சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறுச்சுன்னா அதை தான் நம்ம சப்ளிமேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கேம்ஃபர் சொல்லுவோம், கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். கற்பூரத்தை ஓப்பன் பண்ணி வச்சா அது என்னவா மாறிடும்? கேஸாக மாறிடும், வேப்பர் ஆகிடும். ஸோ அப்போ சாலிட் என்னவா மாறுதுன்னா டைரக்டாக கேஸாக மாறுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன்னு சொல்லுவோம். அப்போ சாலிட் கேஸாக டைரக்டாக மாறுது. இன்டர்மீடியேட்ல ஒரு ஷார்ட் பீரியட் இது என்ன ஸ்டேட்ல இருக்கும்னா சாலிட் லிக்விடா மாறி அப்புறம் தான் கேஸா மாறும். ஆனா அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் வந்து லிக்விடா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சாலிட் என்னவா மாறி இருக்கு? லிக்விடா மாறி இருக்கு. சாலிட் லிக்விடா மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேரு நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லிக்விடு கேஸா மாறுச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு வேப்பரைசேஷன் சொல்லுவோம். அப்ப சப்ளிமேஷன் அப்படின்னா சப்ளிமேஷன் இஸ் ஃபியூஷன் பிளஸ் வேப்பரைசேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ சப்ளிமேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபியூஷன் பிளஸ் வேப்பரைசேஷன். புரியுதா? ஸோ வேப்பரைசேஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் பிளஸ் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். செகண்ட் தேர்ட்லாம் பாருங்க என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, தேர்டு வேப்பரைசேஷன், ஃபோர்த்து பாருங்க ட்வைஸ் த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ ஆன்சர் இஸ் என்தால்பி ஆஃப் ஃபியூஷனும் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனும் சேர்ந்தது தான் சப்ளிமேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
which of the following is not correct ன்னு கொடுத்துட்டு GS 0 for reversible reaction, GS positive for a spontaneous reaction, GS negative for a spontaneous reaction, GS positive for a non-spontaneous reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியை பற்றின ஒரு ஜென்ரலாக ஒரு க்ளூ தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். டெல்டா ஜி ஈக்குவல் டு 0னா ரிவர்சிபிள். டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0 தட் இஸ் பாசிட்டிவ். 0 விட அதிகமாக இருக்குன்னா பாசிட்டிவ்னு தானே அர்த்தம். டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0 தட் இஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நான் ஸ்பான்டேனியஸ். அங்கே ரியாக்ஷன் ஃபீசிபிள் கிடையாது, நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்டா ஜி லெஸ் தென் 0. ஜீரோ விட கம்மினா நெகட்டிவ்னு தானே அர்த்தம். டெல்டா ஜி நெகட்டிவ் ஆர் லெஸ் தென் 0வா இருந்தால் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்பான்டேனியஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டெல்டா ஜி 0 ஃபார் ரிவர்சிபிள், டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0 ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ், லெஸ் தென் 0வா இருந்தால் ஸ்பான்டேனியஸ். ஓகே, இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். எது வந்து இதில் கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, GS 0 ஃபார் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், ரைட்டு. Okay, delta G is equal to 0 for reversible னு பார்த்தோம். So that is the first option. Okay, second பாருங்க, G is positive for a spontaneous reaction. G negative இருந்தால் தான் அது spontaneousனு சொன்னேன். இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. So this is the wrong option for this G. ஓகே, அடுத்து பாருங்க, GS நெகட்டிவ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், இதுவும் ஜியை பொறுத்து கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, GS பாசிட்டிவ் ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ரைட். ஜி பாசிட்டிவா இருந்தா நான் ஸ்பான்டேனியஸ், ஜி நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ். அப்போ எல்லா ஆப்ஷனுமே ஜியை பொறுத்து பார்க்கும்போது கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் ராங். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட். இங்கே கேட்டிருக்கிறது எது கரெக்ட் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.